Good morning students. Today we are going to see the unit 3 of social science, that is rise of Marathas and Peshwas. அதாவது மராட்டியருடைய வளர்ச்சியையும் பெஷ்வாஸ் அப்படிங்கிற அவங்களுடைய அதிகாரங்களையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். So introduction. The rising power of Marathas in southwest poses the real danger to the Mughal Empire. அதாவது முகலாய பேரரசுகளுடைய அந்த வளர்ச்சியை தடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மராத்தாஸ் தான். ஸோ மராட்டியர்கள் தான். ஷாஜி Bhonsle, Shivaji's father, an officer of an Ahmednagar State and later Bijapur, proved to be the thorn in the flesh of the Mughals, even in the Shah Jahan's period. But it was his son Shivaji who attained glory among the Marathas, as he could stop the Mughal Empire expansion in the Deccan. Shivaji was a gallant fighter and army general and a guerilla leader. So Shivaji அப்படிங்கிறவர் தான் இதோடைய மெயின் கதாபாத்திரம், இல்லைன்னா ஹீரோ அப்படின்னு சொல்லணும். ஸோ முகலாயரை எம்பையர், அதாவது முகலாயர்களை வரட்டினதில் இந்த மராட்டியருடைய ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி தான். ஓகே, ஸோ he built up a band of brave mountaineers who were loyal to him. With their help, he captured many forts and gave Aurangzeb a commander a tough time. ஸோ அவுரங்கசீப்புக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஆர்மிஸ் தான். ஓகே, as Marathas grew stronger, the Mughal Empire weakened. மராட்டியர்கள் வளர வளர முகலாயர் பேரரசு வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சு. ஸோ Mughal Empire had to recognize the right of the Marathas to collect their charge tax all over the Deccan. Warfare opened opportunities for talented commanders who contribute to the vigorous expansion of Maratha power eagerly in the 18th century. ஸோ இந்த வார்ஃபேரில் நிறைய திறமையான போர் வீரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. ஸோ அது இந்த மராத்தாஸுடைய வளர்ச்சியை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, அதாவது 18ஆம் நூற்றாண்டுகளில். த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மராத்தா ரூலர்ஸ் ஆர் கால்ட் அஸ் த பெஷ்வாஸ். ஸோ அந்த பெஷ்வாஸ் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறதா, மராட்டியர்களுடைய பிரைம் மினிஸ்டர். ஃப்ரம் த டைம் ஆஃப் ஷாஹு held real power. Under the aegis of Maratha's power, the Peshwas continued their supremacy until 1761. Factor responsible for the rise of Marathas, graphical features. எதெல்லாம் இந்த மராட்டியர்களுடைய வளர்ச்சிக்கு உதவிச்சு, அதாவது பூலக அடிப்படையில் அப்படின்னு பார்க்குறோம், அதாவது அதில் மண் சார்ந்த அடிப்படைகளில் அப்படின்னு பார்க்குறோம். The physical features of Maratha country developed certain peculiar qualities among the Marathas, which distinguished them from the rest of the people of India. During the 16th century, the sultans of Bijapur and Ahmednagar had recruited them to serve in the cavalry. அதாவது 16ஆம் நூற்றாண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சுல்தான் பிஜாப்பூரும் அஹ்மதாபாத் நகரில் இருக்கிற அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிச்சு இந்த இராணுவத்தில் செயல்படுறதுக்கு. Their presence was helpful to the sultans in the balancing the political ambitions of the Muslim soldiers in their service. The rocky and mountainous terrain gave protection to the Marathas from the invaders. It proved to be the advantages in guerrilla warfare of Marathas. ஸோ இந்த மலைகள் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப உதவிகளாக இருந்துச்சு. ஸோ அவங்க ஒரு கொரில்லா அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி சொல்லுவாங்களோ, அதுதான் இந்த மராட்டியர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. பக்தி மூமெண்ட் அண்ட் த மராத்தாஸ். பக்தி மூமெண்ட்டுக்கும் இந்த மராட்டியர்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். த ஸ்ப்ரெட் ஆஃப் பக்தி மூமெண்ட் இன் மகாராஷ்டிரா ஹெல்ப் த மராத்தா பீப்புள் டெவலப் கான்சியஸ்னஸ் ஆஃப் தியர் ஐடென்டிட்டி அண்ட் ஒன்லினஸ். It promotes a feeling of unity, especially in terms of social equality among the Marathas. ஸோ அந்த பக்தி அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை உணர்வை கொடுத்துச்சு. அதாவது சமுதாயத்தில் எல்லாரும் சமம் அப்படிங்கிறத அந்த மராட்டியர்கள் ட்ரை பண்ணாங்க. இந்த மராத்தா ரீஜன், த ரிலீஜியஸ் லீடர் வேர் ட்ரான் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் சோசியல் குரூப்ஸ். ஏக்நாத், துகாராம், ராம்தாஸ் வேர் த நோட்டட் பக்தி சைன்ஸ். துகாராம் அண்ட் ராம்தாஸ் had considerable influence of the life of சிவாஜி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சிவாஜியுடைய வாழ்க்கையில் ரொம்ப அந்யூன்யப்பட்ட நபர்களாக இருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம ராம்தாஸ், துகாராம் அப்படின்னு.
Literature and language of Marathas. Marathi language and literature also served to the development, unity among the people. Hymns composed in the Marathi language by the Bhakti saints were sung by the people of all castes and classes. So the Marathi language அவனுடைய அந்த புலமைகள், அதாவது கவிதை புலமைகள், இது வந்து அவங்களுக்கு நிறைய பலன்களை கொடுத்துச்சு. அதாவது ஒரு யூனிட்டியாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்துச்சு. எல்லா தரப்பு மக்களும் வந்து அந்த அவங்களுடைய பாடல்களை வந்து பாடக்கூடிய அந்த வாய்ப்பும் கிடைச்சிச்சு. சிவாஜி he born in 1627, 1627, அதாவது 1627 தான் அவர் பிறந்தார். அவருடைய அம்மா பேர் பார்த்தீங்கன்னா ஜிஜாபாய். ஓகே, who influenced him with the stories from the Hindu epics ராமாயணா அண்ட் மகாபாரதா. ஸோ நிறையா ராமாயணா மகாபாரத கதைகளை சொல்லி அவங்கள வளர்த்தாங்க. த டீச்சர் அண்ட் கார்டியன், அவங்களுடைய டீச்சர் பார்த்தீங்கன்னா தாதாஜி குண்டாதேவ் அப்படின்னு. ஓகே, அவங்க தான் அவங்களுடைய டீச்சர். ட்ரெயின்ட் ஹிம் த ஆர்ட் ஆஃப் ஹார்ஸ் ரைடிங், வார்ஃபார் அண்ட் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ குதிரை ஏற்றம், சண்டை பயிற்சி, அப்புறம் எப்படி ஆளுமை செய்யணும், ஓகே, அரசாட்சி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டரில் வந்து ஒரு நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாரு அந்த வாத்தியார். At the age of 18 in 1645, the entire military career he successfully captured Guntana, the fort near Pune, took the fort of Turna, conquering Raihart, which was rebuilt by him. Shivaji confrontation with the Sultan of Bijapur, the guardian death. So அவருடைய கார்டியன் அப்படி சொல்கிற குண்டாதேவ் அவர் வந்து 1649 வந்து இறந்துடுறாரு. ஸோ சிவாஜி பிகேம் டோட்டலி இண்டிபெண்ட். ஹிஸ் ஃபாதர் ஜாகிர் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஹிம் டு விச் வாஸ் ஏலி லுக் ஆஃப்டர் பை குண்டாதேவ். அவர் தான் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அதில் பார்த்துட்டு இருந்தார். ஸோ அவருடைய இறப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாரு, எடுத்துக்கிறாரு. த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹிஸ் ஆர்மி, மவாலி ஃபுட் சோல்ஜர்ஸ், அதாவது காலால் படை அப்படிங்கிறது தான் அவருடைய பெரிய ஒரு பலம் அப்படி சொல்லலாம். conquered many of the hill forts near Pune. He captured Puranadar from Mughals. Shivaji military raid angered the Sultan of Bijapur. He held Shivaji father's captive and released him only after Shivaji promised to suspend his military raids. So the என்ன பண்ணாங்கன்னா சிவாஜியுடைய அப்பா வந்து என்ன பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. ஸோ அவர் சிவாஜி வந்து ஓகே நான் வந்து கொஞ்சம் மிலிட்ரியை வந்து தளர்த்துக்கிறேன் அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் அவரை ரிலீஸ் பண்ணாங்க. சிவாஜி கெப்ட் ஹிஸ் வேர்ட் அண்ட் ரிமைன்ட் அட் த பீஸ் வித் த பிஜாப்பூர் ஃப்ரம் தென் அன்டில் ஹிஸ் ஃபாதர் ஷாஜிஸ் டெத். ஸோ அந்த வாக்கை வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பிஜாப்பூர் கூட காப்பாற்றினார். எப்போ அப்படின்னா அவங்க அப்பா இறக்குற வரைக்கும். During this period, he toned up his administration. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்னா மற்ற விஷயங்களை அவர் பார்த்துக்கிட்டார். எப்படி அதோடைய ஆட்சியை வந்து தக்க வைக்கணும், எப்படி வளர்க்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கும்போது எல்லாமே வந்துடும் இல்லையா, மக்களை பாதுகாக்கிறது எப்படி, மக்களுக்கு என்ன செய்யணும் இப்படிங்கிற விஷயங்களை அவர் ரொம்ப என்ன பண்ணார், கான்சன்ட்ரேட் பண்ணார். ஸோ இவர் மராத்தாஸ், அதாவது மராட்டியர்களுடைய ஆளுமை எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த படத்தை நம்ம பார்க்குறோம். கன்சல்டேஷன் ஆஃப் மராத்தா பவர். சிவாஜிஸ் ஃபாதர் டெத் வந்து பார்த்தீங்கன்னா 1656. அண்ட் ஆல் த லெசர் மராத்தா சீஃப்ஸ் அரௌண்ட் புனே டு சப்பார்டினேஷன். த சோல்ஜர்ஸ் ஆஃப் பிஜாப்பூர் ஃப்ரம் த ஹில் ஃபோர்ட்ரஸ் அக்வர்ட் பை த சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர் were driven out and replaced with his own commanders. When the Mughals made a punitive expedition, Shivaji boldly confronted them. In 1659, he killed Afzal Khan, a notable general of Bijapur. In 63, he wounded and chased away the Mughal general and Aurangzeb's uncle, Shahji Khan. In 1664, to cap this bold act, he additionally directed his soldiers to plunder Surat, the major Mughal port on the Arabian Sea. ஸோ இதெல்லாமே அவங்க கேப்சர் பண்ண இடங்கள் ஒவ்வொரு ஆண்டுகளும். சிவாஜி அண்ட் அவுரங்கசீப். ஆஃப்டர் சிவாஜி பிளண்டர் சூரத், அவுரங்கசீப் swung into action and army under the command of Rajput general Raja Jesi was ordered to destroy Shivaji and the annex Bijapur.
Shivaji finally sought peace, yielded the fortress he had seized and accepted service as a Marathas and the Mughal service for the conquest of Bijapur. He also agreed to visit Imperial Court at Agra and the advice of Jayasingh, only to suffer humiliation which led him to escape by hiding in a basket. ஸோ இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி வந்து தப்பிச்சு வந்தார், ஒரு பக்கெட்டில் உட்காந்து இல்லையா, ஒரு கூடையில் உட்காந்து என்ன பண்ணுறாருன்னா தப்பிச்சு வராரு. Aurangzeb was determined to stop Maratha interference in his expedition against the Deccan kingdom. He attempted to patch up with Shivaji, but those efforts failed. ஸோ அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும் இடையில பயங்கரமான ஒரு யுத்தம் நடந்துச்சு, இல்லைன்னா ஒரு கோல்டு வார் மாதிரி நடந்துச்சு. ஸோ 1670 the Mughal army was helpless when Shivaji gained blundered Surat. In 1674, Shivaji crowned himself by assuming the title of Chhatrapati, and coronation Shivaji was celebrated with the great splendor at Rayagrad as a occasion was founding the new kingdom and the new dynastics. Shivaji aged mother Jijabai, who had lived to see her son crowned the king, passed away a few days after the coronation with her life wishes fulfilled. ஸோ அவங்க அம்மா வந்து அதை ராஜாவாயும் அது ஒரு பெரிய ஒரு வீர ராஜாவாக ஆனதுக்கப்புறம் அந்த கிரீடம் ஏற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வயது முதிர்ந்த காரணத்தினால அவங்க இறந்து போகிறாங்க. சிவாஜி spent his last years trying to bring his son Sambhuji into his ways as he defeated to the Mughals. ஸோ சிவாஜியுடைய ரொம்ப ஆசை என்னென்னா சம்ஜி, அதோடைய பையனை தான் கொண்டு வரணும்னு ஆசை. பட் அது அந்தளவுக்கு சக்ஸஸாக இல்லை. In 1680 he fell ill with fever and dysentery and died. ஸோ காய்ச்சல்லையும் பலவீன காரணமாக என்ன பண்ணுறாருன்னா 1680 வந்து சிவாஜி இறந்துடுறாரு. The Maratha administrator under Shivaji. Shivaji political system consists of 3 circles. At the center, swaraj. Shivaji was carrying and could not allow people to harass in any way. In the second circle, Shivaji claimed sovereignty, but he did not administer with them himself. He protected the people from lot and plunder, for which they were required to pay 1/4 of the revenue as a protection money. Chauth அப்படி சொல்கிறாங்க. Sardesh Mukhi, and extra 1/10 as a chieftain due. In the third circle, Shivaji only objective as a splendor. Deshmukhs held away sway over rural region, and their control was over between 20 and 100 villages. Patil, powerful headman for each village. Kulkarni, who was assisted by a village accountant of a keeper of a record. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க காலங்களில் இருந்த பதவிகள். ஓகே, கிராமம் அப்படின்னா பட்டேல் இனத்தவர். ஸோ இன்றைக்கி அந்த பட்டேல் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. In the absence of strong central government, these local community level official functions as the true government. Army. Shivaji gave utmost attention to his army and trained of his personnel. In the beginning, and the backbone of his army was infantry. Every soldier was selected personally by Shivaji and was taken into service on the assurance of the soldier already in the service. Shivaji took great care in the maintenance and security of his forts. அதாவது அந்த அரண்மனையும் அந்த கோட்டைகளையும் காப்பாற்றுறதுல ரொம்ப கவனமாக இருந்தார். ரிட்டையர்ட் கேப்டன்ஸ் ஹோல்டிங் ஹை ரெப்புடேஷன் வேர் புட் இன் அ சார்ஜ் ஆஃப் கார்டிங் த ஃபோர்ட். ஓகே, அந்த வீரர்கள், அதாவது தலைவர்கள், படைத்தலைவர்கள், அவங்க வந்து வயதானதுக்கப்புறம் அந்த அரண்மனையையும் அந்த இதையும் பாதுகாக்கக்கூடிய வேலையை அவங்ககிட்ட கொடுத்தாங்க. Ashtapradhan. Shivaji designated 8 ministries as an Ashtapradhan, each holding an important portfolio. ஸோ ஒரு பெரிய ஒரு ராஜாங்கம் நடத்தும் போது அங்கே வந்து அமைச்சர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல தான் அவங்க கவனமாக இருந்தாங்க. ஸோ இதான் அந்த 8 இது. பெஷ்வா அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், மசுந்தர் அப்படின்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர், சஜீவ் அப்படிங்கிற செக்ரட்டரி, நவீஸ் இல்லை வாஹிபா இன்டீரியர் மினிஸ்டர், சேனாபதி அப்படின்னா இப்போ நம்ம சொல்லலாம் சேனாதிபதி அப்படின்னு, துபீர் அப்படின்னா ஃபாரின் மினிஸ்டர், நியாதீஷ் அப்படிங்கிற சீஃப் ஜஸ்டிஸ், பண்டிதராவ் அப்படிங்கிற ஹை பிரீஸ்ட். ஸோ அடுத்த பார்ட் 2ல் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.